ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் அரோமலே படம் எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கூல் டேஸ்லேருந்தே பல காதல்களை கடந்து வந்த கதாநாயகன் ஒரு கட்டத்தில் அவருடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டு கம்பெனியில் இவருக்கு கிடைக்கிற ஒரு வேலை, அந்த வேலையிலே இவருக்கு பாஸாக வரக்கூடிய ஹீரோயின், அவங்க மேலே ஒரு கட்டத்தில் பிறக்கிற ஒரு காதல், இப்படி ஆரம்பித்து கடைசியாக இவருடைய காதல் கைகூடிச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. ஜிவிஎம் ஸ்டைலில் சும்மா விடிவி மாதிரி ஒரு படத்தை திரிக்க விடுறோம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் அந்த மாதிரி ஒரு படமாக இதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காப்புல படத்துடைய இயக்குனரான சாரங் தியாகு. அதுக்காக படத்துடைய வெரி ஃபர்ஸ்ட் சீனே அதே மாதிரி சர்ச்சில் அதே மாதிரி ஹீரோவுக்கு முன்னாள் காதலி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஹீரோ போனார் அப்படின்னு சொல்லி எஸ்டிஆருடைய வாய்ஸ் ஓவரில் விண்ணை தாண்டி வருவாயா டைலாகோடையே அந்த படத்தை ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே கிடையாது. இன்ஃபேக்ட் ஹீரோயினுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காதல் காட்சிகளாகட்டும், இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள காரணமே இல்லாமல் அப்பப்போ கிரியேட் ஆகக்கூடிய அந்த ஈகோ கிளாஷஸ் ஆகட்டும்னு சொல்லி பல விஷயங்கள் நமக்கு விண்ணை தாண்டி வருவாயத்தான் பெருசாக ஞாபகப்படுத்துது. விடிவியை மட்டும் ஞாபகப்படுத்தினா பரவாயில்லையே, இதில் நம்ம ஜிவிஎம் உடைய வேட்டையாடு விளையாடுலேருந்து வாரணமாயிரம்லேருந்து பல படத்துடைய ரெஃபரன்ஸ் இந்த படத்துக்குள்ள இருக்கு. அப்படி ஜிவிஎம் உடைய வாசம் இந்த படமெங்கும் வீசும் அப்படிங்கிற லெவலில் தான் இந்த படத்துடைய இயக்குனர் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்ல. படத்துடைய மிகப்பெரிய பலமே லீட் பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். அது கிஷன்தாஸ் ஆகட்டும், சிவாத்மிகாவாகட்டும், குறிப்பாக இந்த ரெண்டு பேரும் அந்த ப்ரீ இன்டர்வல் சீக்வன்ஸில் அந்த காரிடாரில் இவங்களுக்குள்ள கிரியேட் ஆகக்கூடிய அந்த ஈகோ கிளாஸ் அதை எப்படி பெர்ஃபார்மன்ஸில் ஹோல்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேருமே. இந்த ரெண்டு பேர் போக ஹர்ஷத் கானுமே ரெண்டு புரோக்கர்ஸ் அவங்களுக்குள்ளே எதோ பேசிக்கிறாங்கப்பா நமக்கு என்ன அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு சீன் ஆகட்டும், என்னை விட்ட பண்ணி வாரணமாயிரம் படம் அதுக்குள்ளே பார்த்து வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோவை பார்த்து சொல்கிற அந்த ஒரு மொமெண்ட் ஆகட்டும்னு சொல்லி ஒரு சில இடங்களை ரொம்ப அழகாகவே காமெடியாக அவருமே கன்வெர்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். இதுபோக சந்தான பாரதி, துளசி, விடிவி கணேஷ், பாண்டியன் அப்படின்னு சொல்லி சப்போர்ட்டிங் காஸ்ட்லேயும் அந்தந்த ஆர்டிஸ்ட் அவங்க கொடுக்கப்பட்டதை நீட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். காதல் அப்படிங்கிறது எப்பயுமே முதல்ல தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் லீலை படம் மாதிரி அந்த ஒரு ஆஃபீஸ் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஹீரோயினுக்கான அந்த கிளாஷ் அப்படிங்கிறத செட் அவுட் பண்ணது கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா தான் இருந்தது. பட் இந்த படத்துடைய பலம் பலவீனம்ங்கிறது ரெண்டுமே அதுதான். பலம் என்ன அப்படிங்கிறது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதுதான். பலவீனம் என்னங்கிறது பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹீரோயின் ரெண்டு பேரும் அந்த ட்ரெயினில் படிக்கட்டு பக்கத்தில் சைடில் தொங்கிட்டு எட்டி பார்க்குற அந்த ஷாட், அந்த ஒரு ஃப்ரேமு, அது ஒரு கவிதை செம்மையாக பண்ணியிருந்தாப்புல சினிமோட்டோகிராஃபர் கௌதம். அதே மாதிரி சித்துக்குமாருடைய மியூசிக்கு ஒரு ரொமான்டிக் ட்ராமாவுக்கு அது சாங்ஸ் ஆகட்டும் இல்லை பிஜிஎம் ஆகட்டும், எந்த ஆஸ்பெக்டில் எந்த லெவலில் இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். பட் டூயட்டுடைய அந்த சிக்னேச்சர் அஞ்சலி பாட்டு சும்மா அது பிளேஸ் பண்ணப்பட்ட இடம் சரியான மொமெண்ட்டு. சத்தியத்தில் பார்க்கும்போது அப்படி இருந்ததுங்க அந்த பாட்டு. இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு கேட்கும் போதும் கூட. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் ஆரம்பத்துலேருந்து ஒரு இடத்துல காதல், ஒரு இடத்துல கலகலப்பு அப்படிங்கிற மாதிரி அங்கங்கே அப்படி போனால் கூட நமக்கு இந்த படத்தில் பெருசாக எமோஷனலாக ஒரு கனெக்ட் கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. காரணம், கதாநாயகன் கதாநாயகி இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த காதல் ஆகட்டும், அதனுடைய பாண்டிங் ஆகட்டும், சித்தரிக்கப்பட்ட லெவல் அவ்வளவுதான். இது இவங்க ரெண்டு பேருடைய கதாபாத்திரம் மட்டும் கிடையாது. ஹீரோவுடைய அப்பாவாக வரக்கூடிய பாண்டியன் ஆகட்டும், ஹீரோவுடைய அம்மாவாக வரக்கூடிய துளசி ஆகட்டும், ஹீரோயினுடைய தாத்தாவாக வந்து எப்பா என் பேத்திக்கு இப்படியெல்லாம் நினச்சி தெரியுமா, அவருடைய பாஸ்ட் லைஃப் இப்படி தான் இருந்தது தெரியுமா அப்படின்னு அந்த உண்மையை தயவு செஞ்சு தாத்தா வாயை திறந்து சொல்லுங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு உட்காந்துருந்தோம்னா கடைசி வரைக்கும் நாட்டாம படத்தில் வர்ற மிச்சர் அங்கிள் மாதிரியே வாயவே திறக்காம என்னுடைய பேத்தி எந்த அளவுக்கு ஸ்டெபனான ஒரு கேர்ள் தெரியுமா, இத்தனை வருஷம் கூட இருந்து என்னாலே அவளை சரியாக புரிஞ்சுக்க முடியலன்னா பாரு அப்படின்னு ஒரே ஒரு டைலாக் மட்டும் பேசிட்டு ஒன்றுமே இல்லாமல் கடைசியாக காணாமல் போன காத்தாடி ராமமூர்த்தியுடைய கதாபாத்திரமாகட்டும்னு பல கதாபாத்திரங்கள் மேலோட்டமாகத்தான் எழுதப்பட்டிருக்கு. எதுவுமே சாலிடாக சித்தரிக்கப்படலை. இதை விட முக்கியமாக ஹீரோவுடைய முன்னாள் காதலியாக வரக்கூடிய அந்த மேகா ஆகாஷுடைய கேரக்டர் ஆகட்டும், ஹீரோயினுடைய முன்னாள் காதலனாக வரக்கூடிய அந்த மைக்கேல் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரமாகட்டும், இது ரெண்டெல்லாம் என்ன, இந்த ரெண்டு கேரக்டரும் சேர்ந்து அப்படி ஹீரோயினுடைய லைஃப்பில் என்னதான் பெருசாக ஒரு சம்பவத்தை பண்ணுச்சு அப்படிங்கிறது டைரக்டருக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் போல தெரியுது. நமக்கு எங்கேயுமே கன்வின்சிங்காக எதையும் பெருசாக இவங்க போர்ட்ரே பண்ணவே இல்லை. ஹீரோயினுக்குள்ளே உங்களுக்கு கிளாஸ் கிரியேட் ஆகணும், அவ்வளோதானே. அதுக்கு இவங்க ஏற்கனவே இவங்களுடைய கம்பெனியில் அந்த ஜாப்லேயே ஒரு மேட்சிங் ப்ரொஃபைல் ஒன்று பார்த்து அதில் ஒரு ஃபோர்ஜரி விஷயம் ஒன்று பண்ணி அந்த ஒரு விஷயமே போதும் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஈகோ கிளாஷோ இல்லை ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒன்று கிரியேட் ஆச்சு அப்படின்னு சித்தரிக்கப்பட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஆனால் வலுக்கட்டாயமாக தேவையே இல்லாமல் உள்ளே இழுத்து வச்சு விடிவி கணேஷுடைய கேரக்டரை எழுதி அந்த கேரக்டர் மொத்தத்தையும் தூக்கிட்டா கூட அந்த படத்தில் எந்த ஒரு கண்டினியூட்டி இஷ்யூவும் வராது. அந்தளவுக்கு தேவையே இல்லாமல் வலுக்கட்டாயமாக உள்ள இழுத்து எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அது. இதெல்லாம் தாண்டி நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு காதல் அப்படிங்கிறது சும்மா வெளியே நடக்கிற மாதிரி காமிக்காம ஒரு ஆஃபீஸ் அட்மாஸ்பியரை செட் அவுட் பண்ணி அதுக்குள்ளே நடக்கிற மாதிரி காமிச்சது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அது ஒரு பலமாகத்தான் பட்டுச்சுன்னு. அது எங்கே பலவீனமாக போச்சு அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்பலாம் இந்த மந்த்லி டார்கெட்டு நம்பர் கன்வர்ஷன் ஏற்கனவே அங்கே தான் நம்மளை கொள்கிறாங்க, நிம்மதியாக படத்தை பார்க்கலாம் அப்படின்னு வந்தால் இங்கேயுமா திருப்பி மந்த்லி டார்கெட் நம்பர் கன்வர்ஷனு அப்படின்னு ஒரு சலிப்பு நமக்கு ஒரு சில இடங்களில் நிச்சயமாக வரத்தான் செய்யுது இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில், அதுவும் ஹெவியாக. இந்த மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. மொத்தமாக நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த அரோமலே.
அடல் கன்னட பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அப்படி எதுவும் பெருசாக கிடையாது. இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.